வலசரவாக்கம் காவல் நிலையத்திலேருந்து போயிட்டு சம்மன் ஒட்டிடுறாங்க அவன் கதவில். அது சம்மந்தப்பட்ட ஆள் அதை படித்து பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த வாசலில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அதை கிழித்துருக்காங்க. அதை கிழிச்சதுக்கப்புறம் சம்மந்தமே இல்லாமல் நீலாங்கரை இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் அவர்கள் அங்கே போய்ட்டு அவர் அங்கே போக வேண்டிய வேலையும் கிடையாது, அவரோட ஹீரோயிசத்தை காட்டுறதுக்காக கூட ஒரு 2 போலீஸ் அழைச்சிக்கிட்டு ட்ரெஸ்பாஸ் பண்ணி அத்துமீறி உள்ளே நுழைஞ்சு அங்கே காவலில் இருக்கிற முன்னாள் இராணுவ வீரரை சட்டையை பிடிச்சி தரத்தரான வலிச்சிக்கிட்டு வந்துட்டு வண்டியில் ஏற்றிருக்காங்க ஜீப்புக்குள்ளே. நீங்கள்லாம் அந்த காணொலி பார்த்துருப்பீங்க. கொடூரமாக தாக்கி கண்ணில் கை வச்சு குத்திருக்காரு. அவர் வந்து சாதியை சொல்லி திட்டியிருக்காரு. அடுத்து இவர்கிட்ட துப்பாக்கி வந்து பறிமுதல் செஞ்சுருக்காங்க. துப்பாக்கி அவர் குத்தி இருக்குது, இடுப்பில் அவர் துப்பாக்கி முழுக்க தெரிஞ்சிருக்கும். அவர் சட்டையை பிடிச்சி வலிக்கும்போது துப்பாக்கி கண்ணில் பட்டிருக்குது. நீ துப்பாக்கி வேறு வச்சுருக்கான்னு அவர் அடிச்சிருக்கான். சார் எனக்கு துப்பாக்கி குத்துது, நான் எடுத்து கையில் கொடுத்துட்றேன், ஏன்னா அது மிஸ்ஃபயர் ஆச்சுன்னா எங்கேயாவது ஃபயர் ஆயிரும். அவர் சொல்லியிருக்காரு துப்பாக்கி வச்சுருக்கேன் எடுத்து கொடுத்துட்றேன். உரிய உரிமத்தோடு அவர் துப்பாக்கி பயன்படுத்துகிறாரு தன்னுடைய பாதுகாப்பிற்காக. அதையும் இவங்க பொருட்படுத்தாமல் இவரை தாக்க வேண்டும் என்று ஏதோ உள்நோக்கத்தோடு இவர் செயல்பட்டிருக்காரு. இன்னொரு விஷயம்னா, அந்த ஆய்வாளர் ராஜேஷ் அவர்கள் மீது 2019ஆம் ஆண்டு முதல் இதுபோல் பல சம்பவங்கள் அவர் பண்ணியிருக்காரு. அவர் மேலே வழக்குகள் இருக்குது. இன்றைய தினம் தாம்பரம் கோர்ட்டில் இருந்துட்டு அவருக்கு சம்மன் இது கொடுத்துருக்காங்க, வாரண்ட் போட்டிருக்காங்க. அந்த சூழ்நிலையில் இவர் போய்ட்டு அங்கே அடித்ததுக்கான காரணம் என்னன்னு தெரில. கடந்த சில ஆண்டுகளாக இந்த 4 வருஷமாக சொல்கிறேன், 4 வருஷமாகவே தொடர்ந்து முன்னாள் இராணுவ வீரர்கள் தாக்கப்பட்டு வராங்க. முன்னாள் இராணுவர்களுக்கு எல்லா பயிற்சிகள் இருந்தும் அவங்க வந்து மேன் ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. ஏன்னா மக்களை காப்பாற்றுறது தான் எங்களோட வேலை, மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறது தான் எங்களோட வேலை. இது வந்து போலீஸ் தாக்குறதோ இல்லை பொதுமக்களை தாக்குறதோ எந்த விஷயத்துலையும் முன்னாள் இராணுவர்கள் எங்கே ஈடுபட்டிருக்க மாட்டாங்க. அவங்களுக்காக கொடுக்கப்பட்ட துப்பாக்கி உரிமம் எதுக்குன்னா, அவங்க சேவை முடிஞ்சு ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஏதாவது வேலைக்கு போகணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு வந்து துப்பாக்கி உரிமம் வழங்கப்படுகிறது. இதை இவங்க தவறாக சித்தரித்து, நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, நடந்த சம்பவங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. வாடா போடான்னு சொல்லிட்டு மரியாதை இல்லாமல் பேசியிருக்காரு அவர். நெக்ஸ்ட் வந்துட்டு நேற்று நான் கம்ப்ளைண்ட் இன்றைக்கி வந்து புகார் கொடுக்குறேன்னு சொன்னதுக்கப்புறம் கூட நிறைய எனக்கு வந்து அச்சுறுத்தல்கள் வந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா இவங்க எல்லாமே வந்து இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கிற திமுக ஆட்சி என்ன செய்கிறாங்களோ இல்லையோ, நீங்கள் இந்த ஐடி விங்கை வச்சு மற்றவங்க வந்து இழிவாக பேசுகிறது, கேவலப்படுத்துறது, எந்த அளவுக்கு அவங்கள கேவலப்படுத்த முடியுமோ, எந்த அளவுக்கு அவங்கள வாய் திறக்காமல் வைக்க முடியுமோ, இந்த எல்லா வேலைகளும் திமுக ஆட்சியில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இன்றைக்கி வந்து மாநகர காவல் ஆணையர்களும் நம்ம புகார் கொடுத்துருக்குறேன். இந்த புகார் தான் நான் சொன்ன சம்பவங்கள் எல்லாத்தையுமே இந்த புகாரில் நான் எழுதியிருக்கிறேன். நான் உரிய அதிகாரி வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இருந்தும் எனக்கு சரியான நடவடிக்கை எடுத்து எனக்கு திருப்தி இல்லைன்ற பட்சத்தில் இந்தியா முழுவதிலும் உள்ள அனைத்து மாநில தலைவர்களோடும் நான் பேசியிருக்கிறேன். நான் கட்டாயம் நாடு தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டம் வெகு விரைவில் நடத்துவதாக தீர்மானம் செய்யப்பட்டுள்ளது.